நீ சொல்லு 19th யாரு? 19th பொசிஷன் 19th வந்து ப்ரெடிக்ஷன். பர்ன்லே. Burnley. பர்ன்லே. நானும் எக்ஸலென்ட். அவங்கள தான் வச்சிருந்தேன். ஓகே. டேய் என்ன கேட்டா பர்ன்லிக்கு வந்து வின்சென்ட் கம்பெனியே இருந்திருப்பான்டா. பேன் போயிட்டு கம்பெனி பேன் போயிட்டு ஃப்ரீ ட்ராஃபிஸ் வாங்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா பர்ன்லில ஆமாண்டா. இருந்துட்டு ரெலிகேஷன் பேட்டில் இருக்கணும். எவ்ரி மேட்ச் 5 கோல்ஸ் அடிக்கிறான். ஆனா கூட்டிட்டு வந்தான்ல அவன் தானே இது. அவன் தான் சாம்பியன்ஷிப்ல இருந்து மேல அவன் ஏதோ ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் அது ஏதோ 100 பாயிண்ட்ஸ் நான் 20th வச்சிருப்பேன். பட் தென் உல்வ்ஸ் வந்து எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்ற மாதிரி. சோ பர்ன்லி 19th தான், சேம் ஹியர். டேய் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன்ல. ஜெயிக்கல. ஒரு டிரா கூட கரண்ட்லி சிட்டிங் அட் லாஸ்ட் வேற உல்வ்ஸ். அவங்களுக்கு பிக்சர்ஸும் ரொம்ப கஷ்டமா. ஆமா. என்னோட 19th ஆக்சுவலா நான் வந்து ஃபுல்லம் சூஸ் பண்ணிருக்கேன். அவங்க டீம் வந்து அவுட் சைட்ல இருந்து பாக்குற ஆன் பேப்பர் ரொம்ப நல்ல, ஆக்சுவலா ஒரு டீசென்ட் பிரீமியர் லீக் சைடு. இவோபி லெஃப்ட் விங், ஸ்மித்ரோ இருக்கான் பெஞ்ச்ல, ராகுல், ராட்ரிகோ முனிஸ். ராட்ரிகோ முனிஸ் இந்த சீசன் போயிருவான்னு நினைச்சேன் எங்கேயோ பெரிய கிளப்புக்கு டிரான்ஸ்பர். பட் இருக்கான். பட் எனக்கு என்னமோ அவங்களோட the way they played against Man United, அவனுங்களை பாக்குறப்ப யுனைடெடே அவ்வளோக்கு எவ்வளோ விளாடுறப்ப அந்த மேட்ச்ல கூட அவங்களால கமாண்ட் எடுக்க முடியலன்னா எந்த கேலிபர் ஆஃப் டீம்ஸோட அவனுங்க கமாண்ட் எடுத்து விளையாட போறானுங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அவங்கள 19th வச்சிருக்கேன். பட் அவங்க ரெலிகேஷன் தப்பிச்சா நான் சர்ப்ரைஸா இருக்க மாட்டேன். பட் என்னோட 19th பிக் ஃபுல்லம் தான். 19th வந்து மறுபடியும் வெஸ்ட் ஹாம் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. போன சீசனே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சீசனும் இங்க வந்துருவாங்க. ஏன்னா ஃபுல்லாம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கு they might come up அப்படின்னு. on the same note, out of turn தான் என்னோட வந்து 18th பொசிஷன் அண்ட் லாஸ்ட் ரெலிகேஷன் ஜோன்ல நானும் வெஸ்ட் ஹாம் தான்டா சூஸ் பண்ணேன். நானும் அதேதான் வச்சிருக்கேன். அவங்க வந்து போன வருஷமே எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. கடைசியில என்னமோ முட்டி மோதி யாரு கீழ இருந்த இல்லனா கண்டிப்பா ரெலிகேட் ஆயிருப்பாங்க. ஆமா ஸ்மாலர் டீம்ஸ் லைட்டா புள்ளி பண்ணி ஒரு பாயிண்ட் அங்க இங்க எடுத்து வந்துட்டானுங்க. இந்த வருஷம் வெறும் டிரா பண்ணி தப்பிச்ச டீம் வெஸ்ட் ஹாம் தான். இந்த வருஷம் அவனுங்க 3-0 ஜெயிச்சானுங்க. அதாவது 75th மினிட் வரைக்கும் அந்த மேட்ச்ல ஒண்ணுமே நடக்கல. ஏன்டா பாக்குறோம்னு அப்புறமா போவன், பேக்கெட்டா, வில்சன் எல்லாம் சேர்ந்துதான் என்னமோ அந்த கோர் இருக்காங்க. சரி